அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 21 இந்த தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, புதுடெல்லியின் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? புதுடெல்லியோட முதல்வராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர் ரேகா குப்தா அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல் முறை எம்எல்ஏ அவங்க இந்த முறை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. முதல்வராகவும் அவரை பாஜக மேலிடம் நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 27 ஆண்டுகளுக்கு பின்பு டெல்லியில் பாஜக ஆட்சியை மீட்டெடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாஜக சார்பில் யார் கடைசியாக முதல்வராக இருந்தாங்க அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்க முதல்வராக இருந்தாங்க. புதுடெல்லியோட துணை நிலை ஆளுநர் யாருன்னா வி.கே. சக்சேனா தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க ரேகா குப்தாவுக்கு. அடுத்த வினா, தமிழ்நாடு மாநில SC/ST ஆணைய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? தமிழ்நாடு மாநில SC/ST ஆணைய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் இமயம் அவர்கள். ஓகேங்களா? எழுத்தாளர் இமயம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய துணைத் தலைவர். ஓகேங்களா? அதான் SC/ST ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய உண்மையான பேர் வே அண்ணாமலை. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வே அண்ணாமலை. ஓகேங்களா? அமுத கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அமுத கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சது யாரு? ஆன்சர் துர்கா ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? ஸோ முதல்வர் மு.க. ஸ்டாலினோட 72வது பிறந்த நாள் அப்படிங்கிறது இப்போ கொண்டாடினாங்க. ஸோ இதை முன்னிட்டு ஆண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுதகரங்கள் திட்டத்தை கொளத்தூரில் சேகர் பாபு அவர்கள் முன்னிலையில் அதை அவரோட மேற்பார்வையில் தொடங்கினார். ஸோ அதை தொடங்கி வச்சது யாருன்னா துர்கா ஸ்டாலின். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தை கொளத்தூரில் இருக்கிற முதல்வர் படைப்பகம் அருகில் பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கி வச்சுருக்காங்க துர்கா ஸ்டாலின். இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேகர் பாபு. ஓகேங்களா? மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு? இப்போ மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னா வி. ஆனந்த் நாகேஸ்வரன் அவர்கள். ஆனந்த் நாகேஸ்வரன். ஸோ இவருடைய பதவி காலத்தை எவ்வளவு ஆண்டுகள் நீட்டிச்சிருக்காங்கன்னா 2 வருடம் நீட்டிச்சிருக்காங்க. அதாவது 2 வருடங்கள் நீட்டிச்சிருக்காங்க அல்லது மறு உத்தரவு வரும் வரைக்கும் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி 2027 மார்ச் 31 வரைக்கும் இவருடைய பதவி காலம் இருக்கும். 2022 ஜனவரி 28ஆம் தேதி தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார். ஓகேங்களா? ஸோ 3 ஆண்டுகள் தான் பதவி காலம். ஸோ அதன்படி இப்போ முடிய போகுது. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிதி ஆயோகோட CEO இருக்கார்ல PVR சுப்பிரமணியன், இவருடைய பதவி காலத்தையும் ஓராண்டு நீட்டிச்சிருக்காங்க. அடுத்த வேணா, G20 கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? G20 கூட்டமைப்போட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஸோ எங்கே அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் நடக்குது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்போட உச்சி மாநாடு ரியோ டி ஜெனீரோ நகரில் ஜூலை 6 மற்றும் 7 இந்த தேதிகளில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அமெரிக்கா இல்லாத ஒரு சர்வதேச பெரிய கூட்டமைப்புனா பிரிக்ஸை சொல்லலாம். அடுத்தவனா, இந்திய தேர்தல் ஆணையத்தோட புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டிருக்கவர் யார்? இந்திய தேர்தல் ஆணையத்தோட புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் என்ன? ஞானேஷ்குமார். ஓகேங்களா? இது கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டோட 26வது தலைமை தேர்தல் ஆணையராக அவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.